மாவட்டம் துறையூரில் சத்துணவு முட்டையை பயன்படுத்திய ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ரத்னா ஹோட்டலுக்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இந்த விவகாரம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் என்று மதிய சத்துணவு திட்டமானது செயல்பட்டு வருகிறது. இதே போல அங்கன்வாடி பள்ளிகளிலும் இதற்கான ஊட்டச்சத்து உணவு என்ற பெயரில் மாணவ மாணவிகளுக்கு முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. தினமும் ஒரு முட்டை என்ற அளவில் இந்த மாணவ மாணவிகளுக்கு முட்டையானது சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகளை அடையாளம் காணும் வகையில் அதன் மேல் ஒரு சீலிடப்பட்டும் அது எப்பொழுது வழங்கப்பட்டது, எவ்வளவு நாள் அது காலாவதியாகும் என்பது குறித்த விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரில் செயல்படக்கூடிய, திருச்சி சாலையில் செயல்படக்கூடிய பிரபல ஹோட்டல் ரத்னா ஹோட்டல் என்ற ஹோட்டலில் இந்த சத்துணவு முட்டைகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அட்டைகளில் காட்சி பொருள் போல அடுக்கி வைத்து ஆம்லேட், ஆஃப் ஆயில், கலக்கி என்று விதவிதமான பொருட்களை இவர்கள் தயார் செய்து வழங்கி வரார்கள். ஒரு முட்டையை 2 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஆயில் என்றால் அதற்கு 10 ரூபாய், ஆம்லெட் என்றால் அதற்கு 20 ரூபாய், கலக்கி என்றால் அது 15 ரூபாய் என்று விதவிதமாக இவர்கள் விலை வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த காட்சியானது தற்பொழுது நமது தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு ஊடகங்களில் வெளியான நிலையில் தொடர் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ரத்னா கடையானது இன்னும் சிறிது நேரத்தில் சீல் வைக்கப்பட உள்ளது. அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார். இதற்காக அங்குள்ள துறையூர் வட்டாட்சியர் மற்றும் இந்த சத்துணவு பொறுப்பாளர் ஆகியோர் அங்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த முட்டைகள் என்பது ஊட்டச்சத்து பிரிவுக்கு வழங்கப்படும் முட்டையில் இருந்து வழங்கப்பட்டதா அல்லது மற்றபடி அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய முட்டையிலிருந்து வந்ததா என்பது குறித்தெல்லாம் ஒரு தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, பள்ளி மாணவர்களுக்கான அந்த சத்துணவு முட்டை ஹோட்டலில் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.